இது ஒரு நல்ல சூழ்நிலையிலே இன்றைக்கு எல்லாம் சொன்னாங்க, வேற சூழ்நிலையை சொன்னாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சூழ்நிலை. பழைய என கழிதலும் புதிய புகுது என்பார்கள், பழைய சோற்றில் புதிய உப்பு என்பார்கள். இன்றைக்கு பொறுப்பாளர்களாக ஏன்னா மூவா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, பழைய சோற்றில் புதிய உப்புன்னுவாங்க. இது புதிய உப்பு அல்ல. இங்கே பொறுப்பேற்றிருக்கிற அருமை சகோதரர் தமிழரசரும் சரி, அருமைச்சர் அப்துல்லும் சரி, அருமை தனபாலும் சரி, அனைத்து இந்திய அதிமுக தொழிற்சங்கத்தை பினிக்ஸ் பறவையாக மிகச் சிறப்பாக வளர்வதற்காகத்தான் இன்றைக்கு மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். சிறப்பு சேர்க்கைன்னா நம்முடைய அருமையான எடப்பாடியார் சரியா அடையாளம் காமிச்சிருக்காரு. சாதாரண அடையாளம் காமிக்கல. தொழிற்சங்கத்தில் என்ன நான் பல்வேறு அரசியல் தான் 2 வரையும் சொல்லிட்டேன் முதலையே. இங்க அவரை வாழ்த்துவதற்காக தான் வந்திருக்கேன். பொருளாளர் ஏற்கனவே இருந்தவர் அருப்புக்கோட்டைக்காரர், நம்ம பழைய இவர் அப்துல் சமத்து. ஆக எல்லாரையும் மூவரையும் வாழ்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அண்ணா தொழிற்சங்கம் என்றால் ஏனைய கட்சிகளை விட இதுல சிறப்புக்குரிய தொழிற்சங்கம். நான் எப்பயும் சொல்லுவேன், புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும் சரி, தலைமை கழகத்தில் இருந்தாலும் சரி, எந்த விமான நிலையத்தில் இருந்தாலும் சரி, வரவேற்கிற முதல் கொடி அண்ணா தொழிற்சங்க கொடிதான். நமக்கென்று ஒரு ஸ்பேனர் பொருத்திய கொடி கிடைத்திருக்கிறது. நான் பேசிட்டு இருந்தேன், நமக்கு எந்த கட்சியில் இல்லாத அளவுக்கு பொதுக்குழுல தனியா தொழிற்சங்கத்துக்கு என்று பட்ஜெட் வாசிக்கிறது அண்ணா தொழிற்சங்கம் மட்டும்தான். அதோடு மட்டுமல்ல, மே தினத்தை முன்னிட்டு நலிந்தோருக்கு உதவித்தொகை வழங்குகிற பெரும் பொறுப்பு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அமைப்பு அண்ணா தொழிற்சங்கம். இந்த அண்ணா தொழிற்சங்கத்தில் மிகச் சிறப்பாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, வெறும் போக்குவரத்து தொழிலாளர்களை மட்டுமே கொண்டு இந்த சங்கங்கள் இயங்கக்கூடாது. ஏன்னா நான் ஏதோ சொல்றேன், மூத்த நாள் ஆலோசனை சொல்றேன். ஏன்னா ஆவின் தொழிற்சங்கம் சரி, வீட்டு உதவி சரி, ஹோட்டல் தொழிற்சங்கம் சரி, பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. அதுல நாம் அதிகமாக கவனம் செலுத்தாத காரணம், இன்னைக்கு ஒரு நேரம் போக்குவரத்து தொழிலாளர் மட்டுமே. ஏன்னா நீங்க ரொம்ப வேகமா இருக்கிறீங்க. இதுக்குள்ளே முன்னோடி எல்லா அமைப்பு சங்கத்தை விட போக்குவரத்து தொழிலாளர் தான் முன்னோடி. ஏன்னா நான் நினைச்சு பார்த்தேன், இந்த அப்துல் சமத் பேசிக்கிட்டு நினைச்சு பார்த்தேன், ஒரு காலகட்டத்தில் வீட்டு வசதி வாரிய தொழிற்சங்கத்தில் நான் மெட்ராஸ் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது அங்க ஜேபிஆர் தான் தொழிற்சங்கத்தில் வர கேட் கூட்டத்தில் வந்து பேசுவார். அந்த பார்த்த நினைவுகள் எனக்கு இருக்கின்றன. அதை போன்றுதான் எல்லா தொழிற்சங்கங்களையும் வடிவமைக்கிற பெரும் பொறுப்பை அருமை அண்ணன் எடப்பாடியார் நம்முடைய தமிழரசன்ட்டையும் தனபால்ட்டையும் அப்துல் சமத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய மதுரை 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் உறுதி கொடுப்ப மிகச்சிறப்பாக இருக்கணும். நான் எப்பயும் பழைய காலத்தை அனுமதி தமிழரசன் பழைய வரலாற்றை மறக்க முடியாதுன்னு சொன்னாரு. நான் பெரும்பாலும் நடந்த வரலாற்றுகளை நினைத்து பார்ப்பதில்லை, எதிர்காலத்தை மட்டுமே நினைப்பேன். எதிர்காலம் நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு நாளும் எதிர்காலம் சிறப்பு. ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்கும் போது ஒரு வரலாற்று செய்தியை சொல்லியாக வேண்டும். அந்த வரலாற்று செய்தி மறக்க முடியாது, எங்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, ஏன்னா இப்ப சொல்றோம்ல, ஒருத்தர் கட்சி விட்டு நிக்கலாம் கட்டம் கட்டுறோம்னு சொல்றோம். அந்த கட்டம் கட்டுறது என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் மிகப்பெரிய அற்புதமான அந்த கட்டம் கட்டுற செய்தி வரும். ஆற கட்டம் கட்டிட்டாலும் அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ள குடும்ப உறவினர் கூட பேச மாட்டாங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், நீங்கள் யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அன்றைக்கு கூட நான் இதே மதுரை ஒன்றிணைக்கப்பட்ட மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்ட மாணவர் அணி செயலாளராக பொறுப்பேற்றிருந்தேன். அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்பயுமே ஒருத்தர் மேல பாசம் கொண்டிருந்தோம், ஒரு முரண்பாடா இருந்தாங்கன்னா அவருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கட்டம் கட்டிடுவார். யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனை போன்றுதான் நானும் ஒரு பொறுப்புல இருக்கும் போது எனக்கு ஒரு காரணத்திற்கா, என்ன காரணம் எனக்கு தெரியாது, கட்சியிலிருந்து கட்டம் கட்டினாங்க. யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கட்டம் கட்டிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நான் திருப்பி போய் தலைவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சரி இந்த தலைவர் சேர்த்துருன்னு தோட்டத்தில் போய் பார்க்கும்போது சொன்னாரு, நீங்க போய் தலைமை கழகத்துல போய் அங்க இருக்க உதவியாளர் சொன்னாரு, அங்க பொதுச் செயலாளரை பார்த்துட்டு கட்சியில சேர்ந்துட்டு வாங்க அப்படின்னாரு. நானும் ரைட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட அங்க இருக்கிற பொதுச் செயலாளர் தலைமை கழகத்துல போய் தலைவர் வீட்டுல சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட சேர்ந்துட்டு என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அங்க இருந்த டேபிள் இருந்த பொதுச் செயலாளர் டபார்னு எந்திரிச்சாரு, அப்பா உன் தொந்தரவு எனக்கு வேணாப்பா, தலைவரே நேரடியாக பேசினாத்தான் நான் உங்க கட்சியில சேர்ப்பேன், உங்களை தலைவர் யாரு உதவியாளர் சொல்லி சொல்ல மாட்டாரு. யார் அந்த பொதுச் செயலாளர்? யாரு? உங்க தமிழரசோடைய அப்பா ராகவானந்தன் தான். அன்றைக்கு அவர் பொதுச் செயலாளர் இருந்தார். ஏன்னா தலைவருக்கு அவர் விசுவாசம் இருந்தார். அடுத்த நிமிஷம் அங்கிருந்து போன் பண்ணி தலைவர் தலைவரே பொதுச் செயலாளர்கிட்ட பேசினார், ராஜன் செல்லப்பா மூலம் சேர்த்துட்டு நாளைக்கு என்ன வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னாரு.
அப்படிப்பட்ட விசுவாசமிக்க தலைமைக்கு கட்டுப்பட்டு அவருக்கு பயந்து தலைவரே சொல்லியாகணும் அப்படின்ற உணர்வோடு இருந்த பொதுச் செயலாளர் ராகவானந்தனுடைய செல்வன் இன்றைக்கு நமக்கு இந்த பேரவைக்கு பொதுச் செயலர் என்பதிலே நான் இந்த வரலாற்றை சொல்லி ஆகிறேன். அப்படிப்பட்ட மிகச்சிறந்தவரை அருமையான எடப்பாடியார் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனை போன்றுதான் அங்க சமதும் சரி தனபாலும் சரி நல்ல நிர்வாகிகள், மிகச்சிறந்த நிர்வாகிகள், உங்களை அறிந்து ஆய்ந்து நிர்வாகிகளாக நியமிக்கக்கூடிய உண்மையான தகுதி பெற்றவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல 3 பேர் வந்திருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டங்களில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்போம், மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுப்போம். மதுரை மாவட்ட தொழிற்சங்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டன. அது மட்டும் இல்ல, எங்க கட்சியில கூட்டம் நடத்தினாலும் நீங்க தான் முதல்ல வருவீங்க, நீங்க தான் முதல்ல வரணும். அதுதான் எங்களுடைய கட்சியில நடத்துறீங்க, நம்ம தொழிற்சங்கத்துக்கு சம்பந்தம் இல்ல, நாங்களும் பார்ப்போம். ஏன்னா நீங்க கட்டுப்பாட்டோடு வரக்கூடியவர்கள். நான் கூட நீங்க பொருளாளர்கிட்ட சொன்னேன், முதல்ல எல்லாம் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்களே எங்க கூட்டம் மாதிரி கசகசன்னு வரங்களே, தொழிற்சங்கம்னா எந்திரிச்சு கட்டுப்பாட்டோட உட்கார வைங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். இப்பதான் சொல்லி முடிச்சேன். என்ன அது மாதிரி இன்றைக்கு கட்டுப்பாட்டோடு அமர்ந்துட்டீங்க. ஏன்னா செய்தியை கேட்க வேண்டும். கமலஹாசன் சார் சொன்ன செய்தி மிக செய்திகளை சொல்லியிருக்கிறார், அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் இட்ட பணியை இன்றைக்கு தொடர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்னும் வாக்காளர் இன்னைக்கு அந்த தொழிற்சங்கம் கூட வர்றாங்கன்னா ஒவ்வொரு முறையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான் பண்ணுவாரு. அந்த அமைப்புகளை சிறப்பாக செயல்படுவதற்கு, அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு புரட்சித் தலைவர் அம்மா அதே வழியில் தான் அருமையான எடப்பாடியாரும் இன்றைக்கு தன்னுடைய கையாண்டிருக்கிறார். ஆகவே அருமை நண்பர்களே, தொழிற்சங்க நண்பர்களே, நாம் எவ்வளவு சிரமப்பட்டாலும் எத்தனை பணியாற்றினாலும் அதிமுக வழி முக்கிய இயக்கத்தை பொலிவு மிக்க இயக்கத்திலே தொழிற்சங்கம் ஒரு முக்கியமான அங்கம் என்பதை நிரூபிக்கிற வகையிலே நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல கூட்டத்திற்கு எங்களை வாழ்த்தி வரவேற்று அவரிடத்திற்கு அழைத்திருக்கிற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.